ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், சுட சுட சாதம் வடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் வந்து பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு கோஸ் பொரியல். அடுத்தது வந்து சில்ட்ரன்ஸுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் டவலு எல்லாமே, லஞ்ச் பேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம சாதத்தை போட்டு கொஞ்சம் நேரம் மாற வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி என்னென்னா, இன்றைக்கி ஆனுவல் டேன்றதுனால அவங்க மார்னிங் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போகுவேன். ஸோ நான் வந்து பொறுமையாகவே இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். சரிங்களா? சாதம் வந்து கொஞ்சம் ஆறட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சாம்பார். இது என்ன சாம்பாருன்னு பார்த்திங்கன்னா, முள்ளங்கி சாம்பாருங்க. இது இட்லிக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரைஸுக்கும் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு. முள்ளங்கி சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. பாருங்கள் எவ்வளோ காலி ஆகிடுச்சு. மார்னிங்கே அவங்க வந்து இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்றதுனால இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு போடலை. சரிங்களா? இப்போ வந்து சாம்பார் அவங்களுக்கு ஊற்றிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் தாங்க. அதுக்கு சைடிஷாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கோஸ் பொரியல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாயும் வறுத்து வச்சுருக்கேன். ஆனால் அவங்களுக்கு வந்து மோர் மிளகாய் அவ்வளோவா சாப்பிடல, அதனால் கோஸ் பொரியலை அவங்களுக்கு வச்சு அனுப்பிச்சிட்றேன். பாருங்கள், யாருக்கெல்லாம் வந்து கோஸ் பொரியல் பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முள்ளங்கி சாம்பாரும் கோஸ் பொரியலும் யாருக்கு பிடிக்கும் இந்த காம்பினேஷன்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? என் வீடியோவை பார்க்குற எல்லோருக்குமே எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நாங்கள் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோங்க. எங்களுடைய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாருங்கள், இதுதான் இது லஞ்ச் பாக்ஸு. நம்ம வந்து எல்லாருமே க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், லஞ்சு சாம்பார், அடுத்தது வந்து சாதம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பேக்குக்குள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பார்த்துங்க, எல்லாமே ஸ்பூன்லேருந்து லஞ்ச் டவல்லேருந்து எடுத்து வச்சாச்சு. வாங்க ஒவ்வொருத்தர் பேக்லேயும் நம்ம எடுத்து வச்சிடலாம். சாதம், அடுத்தது வந்து சாம்பார், ஸ்பூன், நெக்ஸ்ட்டு கோஸ், அதாவது முட்டை கோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முட்டை கோஸ் பொரியல். அடுத்தது வந்து இந்த பாக்ஸ் நம்ம எடுத்து வச்சிடலாம். சாதம், ஸ்பூனு, அடுத்தது சாம்பார் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்களா? க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நானும் கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி ஆனுவல் டேன்றதுனால நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.